தமிழ் ஆயுர்வேதிக் பவுடர், இந்த ஜாதிக்காய், முல்தானி மெட்டி, இதே மாதிரி சித்தரத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் வந்துட்டு இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பவுடர். ஸோ இந்த பவுடர்னால நிறைய நன்மைகள் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னென்ன டிஸ்க்ளைமர் தான். இந்த மாதிரி ஆயுர்வேதிக் பவுடர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆயுர்வேதிக் டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி அது தேவையில்லாத சைடு எஃபெக்ட் வந்துட்டு வரும். ஹை டோசஸ் வந்துட்டு கண்டிப்பாக டேஞ்சராக தான் முடியும். ஸோ இந்த சித்தரத்தை இது யூஸ் பண்ணுறால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட காஃப் கோல்டுக்கு வந்துட்டு ரொம்ப ரிலீஃப் வந்து கொடுக்கும். ஸோ ஒரு டீஸ்பூன் சித்திரத்தை பவுடர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஹனி வந்துட்டு எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை டெய்லி மார்னிங் நைட்டு குடிச்சு வந்தீங்க அப்படின்னா காஃப் கோல்டு வந்துட்டு ரிலீஃப் ஆகும். டைஜஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த சித்திரத்தை பவுடர் வார்ம் வாட்டரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஒரு மீல்ஸ்க்கு முன்னாடி ஒரு நாள் 3 நேரத்தில் ஏதாவது ஒரு டைம் மட்டும் குடிச்சிங்க அப்படின்னா டைஜஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் உங்களுக்கு இம்யூனிட்டி ஜென்ரலாக வந்துட்டு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது சித்திரத்தை ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், டர்மரிக், ஹனிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஹெர்பல் டீயாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பவுடர், அப்புறம் ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்துட்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வார்மாக ஆன பின்னாடி அதை அப்படியே வந்துட்டு குடிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கூட வேணால் நீங்கள் துளசி இலை, இந்த ஜிஞ்சரு, காடமன் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா அதில் இருக்கிற பயன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ஆயுர்வேதிக் பொடிகள் வந்துட்டு ரொம்பவே நல்லது. நீங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் குவான்டிட்டி கம்மியாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஜாதிக்காய், முல்தானி மெட்டி இந்த மாதிரியான ஆயுர்வேதிக் பவுடரை பற்றின பயன்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.